ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் 10 மினிட்ஸில் பெல் அடிச்சிடும். எனக்கு ஸ்டாஃப் ரூமில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ நான் போய் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் யாரும் பெல் அடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லை, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் கிளாஸை விட்டு போகக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் குவைட்டாக இருப்பீங்களா? ஓகே மேம். வெரி குட். எங்க அப்பா ஆல்ரெடி வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் மட்டும் எப்படியாவது போயிருட்டுமா? நம்ம எல்லாரும் ஒண்ணா போனாதான் மாட்டிக்குவோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. ஏ ரெட் வெல்வெட், நீ கிளாஸ் ரூமை விட்டு வெளியில போனாலும் வாட்ச்மேன் உன்னை கேட்டை விட்டு வெளியில போக விட மாட்டாரு. ஏ பண்டி, நானும் அப்ப இருந்து பாத்துட்டே இருக்கேன். என்ன கேட்டு கிட்ட அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? நம்ம எல்லாரும் தான் ஸ்கூல் பஸ்ல போறோமே. அது இல்ல நான்சி, அங்க பாத்தியா ஐஸ்கிரீம் வண்டி நின்னுட்டு இருக்கு. அதான் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹை, ஆமா ஐஸ்கிரீம் வண்டி வந்திருக்கு. ஏ பண்டி, அங்க பாரு உன் தம்பி வந்துட்டு இருக்கான். பண்டி அண்ணா ஐஸ்கிரீம் கடைக்காரர் வந்திருக்காருண்ணா. வாங்கண்ணா, நம்ம எல்லாரும் இப்பவே போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். டே சிண்டு, முதல்ல டெஸ்க்ல இருந்து கீழே இறங்கு. பெல் அடிக்காம நம்ம வெளியில போக கூடாதுன்னு மேம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. ஐயோ அண்ணா, பெல் அடிச்சா கூட்டம் ஃபார்ம் ஆயிரும்ண்ணா. அட்லீஸ்ட் எல்லாரும் பேக்க போட்டுட்டு ரெடியாவாது இருங்கண்ணா. எப்பவுமே சீக்கிரமா பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப நேரமா பேக்க போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்ச்மேன் அங்கிள் ஏன் பெல் அடிக்கவே மாட்டேங்கிறாரு? ரொம்ப லேட் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சே அவர் படுத்து தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன்ப்பா. கம் ஆன் கைஸ், டைம் பாருங்க. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. கரெக்டான டைமுக்கு தான் செக்யூரிட்டி பெல் அடிப்பாரு. பெல் அடிச்ச உடனே எல்லாரும் ஓடுனா பிரின்சிபல் மேம் திட்டுவாங்க. பண்டி, அங்க பாரு, அந்த ரோஸ் முதல்ல ஆளா ஓடிட்டா. பண்டி அண்ணா, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. கேட்டு திறந்து வைக்க வேண்டியதுதான். பை வாட்ச்மேன் அங்கிள். எல்லாரும் பார்த்து போங்கம்மா. ஸ்கூல் பஸ் ரைட்ல நின்னுட்டு இருக்கு பாருங்க. ஸ்கூல் பஸ்ல போறவங்க எல்லாம் கரெக்டா போய் ஏறுங்க. ஹை, எப்பவும் போல இன்னைக்கும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளா வெளியில வந்திருக்கோம். ஓகேப்பா, 2 டேஸ் லீவு தானே, நம்ம மண்டே மீட் பண்ணலாம். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பை. கேட் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. வாவ், நல்ல வேளை ஐஸ்கிரீம் அங்கிள் பக்கத்துல கூட்டமே இல்ல. ஹாய் அங்கிள். ரோசக்கா, என்னக்கா இது? எனக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களா? நல்ல வேலைக்கா, இங்க கூட்டமே இல்ல. அங்கிள், என்ன ஐஸ்கிரீம் இருக்கு? ஏன்பா, உன்னை அன்னைக்கே பிரின்சிபல் மேம் இந்த மாதிரி ஸ்கூல் முன்னாடி கடை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எதுக்கு இப்படி ஸ்டூடெண்ட்ஸை கெடுத்துக்கிட்டு இருக்க? முதல்ல வண்டியை எடுத்துட்டு கிளம்பு. அண்ணா ஒரு 10 நிமிஷம் அண்ணா. எல்லாம் நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம் தான் அண்ணா. பசங்களுக்கு கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவேண்ணா. ஒரு 5 நிமிஷத்துல போயிடுவேண்ணா. 5 நிமிஷத்துக்கு மேலே உன் வண்டி இங்கே இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் பிரின்சிபல் மேமை கூப்பிட்டு விட்டுருவேன், புரியுதா? அண்ணா, நான் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேண்ணா. நீங்க போங்க. பசங்களா சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்புங்க. அங்கிள், போன தடவையே நாங்க ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டிருந்தோமே, எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்களா இல்லையா அங்கிள்? நீங்க கேட்ட மாதிரி எல்லா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க சீக்கிரமா எடுத்துட்டு போனீங்கன்னா தான் நான் டெய்லி அடிக்கடி வர முடியும், புரியுதா? இல்லாட்டி உங்க பிரின்சிபல் மேம் கண்ணில் பட்டேன்னா அவ்வளவுதான். இங்க பாருங்க, இது யாரு கேட்டது? அங்கிள், இந்த ஐஸ்கிரீம் நான் தான் அங்கிள் கேட்டேன். Thank you so much அங்கிள். இத நான் எடுத்துக்கிறேன் அங்கிள். ஓகே, இது உனக்கு. அடுத்தது இது யாரு கேட்டது? இது வாட்டர்மெலன் ஃப்ளேவர்ப்பா, 50 ரூபா ஒன்று. ஹை அங்கிள், இது எனக்கு வேணும் அங்கிள். இதை நான் எடுத்துக்கிறேன் அங்கிள். அங்கிள், இதை தானே நானும் கேட்டிருந்தேன், அவன் எடுத்துக்கிட்டா. அங்கிள், எனக்கு எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? டே சிண்டு, இது என்னோடதுடா. இருங்கப்பா, இருங்க. ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தானே, நான் ஒவ்வொன்றா எடுக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க. இந்தாங்க, இது யாருக்கு வேணும்னு கேளுங்க. அதுக்கப்புறமா இது வாட்டர்மெலன், நீ தானப்பா கேட்டா. இதை நீ எடுத்துக்கோ. வாவ், தேங்க்ஸ் அங்கிள். நல்ல வேளை லாஸ்ட் டைம் எனக்கு இது கிடைக்கவே இல்லை. இந்த டைமாவது எனக்கு கிடைச்சிச்சே. அங்கிள், அப்படின்னா எங்களுக்கெல்லாம் நார்மல் ஐஸ்கிரீம் தானா? எல்லாமே நல்ல ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தாம்மா. இங்கே பாருங்க, இது ஏதோ காட்டன் கேண்டி ஃப்ளேவர், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தான். சீக்கிரமாக எடுத்துட்டு கிளம்புங்க. இது மினி பைட்ஸு, மேலே சாக்லேட் இருக்கும், உள்ள ஸ்ட்ராபெரி இருக்கும். ஓகே அங்கிள், அந்த மினி பைட்ஸ்ல எனக்கு ஒன்று கொடுத்துருங்க. ஏன்னா என்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்கு. இது ராஸ்பெரியா? அங்கிள், என்கிட்ட இன்னும் நிறைய பணம் இருக்கு அங்கிள். எனக்கு இன்னொரு மினி பைட்ஸ் கொடுத்துருங்க, அதையே கொடுத்துருங்க. டே சிண்டு, பணமே இல்லாம சும்மா ஐஸ்கிரீமா வாங்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும், உனக்கு தெரியும்ல. அக்கா, ரெக்கார்ட் நோட் எல்லாம் வாங்கணும்னு பெரியமா கிட்ட நான் 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன்க்கா. அட, என்னது இது? ஸ்கூல் பஸ் எடுக்கிறாங்க போல இருக்கு. பசங்களா, சீக்கிரமா ஐஸ்கிரீம்க்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு ஸ்கூல் பஸ்ல போய் ஏறுங்க. அங்க பாருங்க, வண்டி கிளம்புது பாருங்க. ஐயோ அங்கிள், இது எங்க ஸ்கூல் பஸ் இல்ல, எங்களுது புதுசு அங்கிள். பர்பிள் கலர்ல இருக்கும். இது பழைய ஸ்கூல் பஸ் அங்கிள். நீங்க முதல்ல ஐஸ்கிரீம் கொடுங்க. ஆமா அங்கிள், நாங்க இன்னில இருந்து புது ஸ்கூல் பஸ். இதெல்லாம் வேற ஏரியாவுக்கு போகும். எங்க ஏரியாவுக்கு போறக்கு பின்னாடி வரும் பாருங்க. ஐயோ, பிரின்சிபல் மேம் இவங்க கிட்ட ஐஸ்கிரீம் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த பண்டி சிண்டுவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, நம்ம போலாம். என்னது இது? இன்னைக்கு கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கூல் பஸ்ஸில் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த பசங்களை எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போவாங்களா? அங்கிள், நாங்க வீட்ல இருந்து நிறைய பணம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அங்கிள். எங்களுக்கு ஆளுக்கு ஒரு மினி பைட்ஸ் கொடுங்க அங்கிள். பண்டி, உங்க அம்மா கிட்ட நோட் புக்குன்னு வாங்கின பணத்தை எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, இந்த பணத்தை எல்லாம் வச்சு நீங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நோட்டு வாங்க வேண்டாமா? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா திட்ட மாட்டாங்க? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் மேடம் வந்துருவாங்க.
மொத்தமா சேர்ந்து 370 ரூபாய் ஆச்சு. சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்புங்க. அங்கிள் என்கிட்ட 100 ருபீஸ் நோட்டா தான் இருக்கு அங்கிள். 70 ருபீஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் கொடுங்க. டே சிண்டு, உங்ககிட்ட 30 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கல, எனக்கும் சேர்ந்து பே பண்ணிடுறியா? நான் உனக்கு நாளைக்கு தரேன் சிண்டு. அக்கா பணமே இல்லாம தான் நீங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஒன்னு பண்றேன், நானே இந்த 30 ருபீஸ் கொடுத்துட்றேன்க்கா. நீங்க அந்த 2 ஐஸ்கிரீம் எனக்கே கொடுத்துருங்க. சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கக்கா. பணம் இல்லாம எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்க வர்றீங்க? ஐயோ, உங்க கூட என்ன பெரிய பிரச்சனையா போச்சு? நீங்க முதல்ல பணத்தை எடுங்க, நான் கிளம்புறேன். உங்க பிரின்சிபல் மேடம் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. வாட் இஸ் திஸ்? ஸ்கூல் காம்பவுண்ட் முன்னாடி ரொம்ப க்ரௌடடாக இருக்க மாதிரி இருக்கே. ஓ மை காட், இங்கே என்ன நடக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்களா? ஐஸ்கிரீம் கடைக்காரரே, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே கடை போடக்கூடாதுன்னு. மேடம் சாரி மேடம், பசங்கள்லாம் வாங்கிட்டாங்க. நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம் தான் மேடம். பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன் மேடம். ஒரு 2 மினிட்ஸ் மேடம். பசங்களா சீக்கிரம் பணத்தை கொடுங்க. வாட்? பசங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருந்தேனே. இந்த செக்யூரிட்டி காம்பவுண்ட்ல நிக்காம என்ன பண்ணிட்டு இருக்காரு? செக்யூரிட்டி இப்போ சீக்கிரம் வர போறீங்களா இல்லையா? ஐயோ, இந்த பசங்க பண்ண வேலை பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்கே. பசங்களா, நீங்க முதல்ல வாங்கின ஐஸ்கிரீமுக்கு பணத்தை கொடுங்க. மேடம் கூப்பிட்டீங்களா? பின்னாடி இருந்த மேடம். இந்த ஆள் இன்னும் போகலையா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? ஐயோ போச்சு, சொன்ன மாதிரியே பிரின்சிபல் மேமே வந்துட்டாங்க. ரொம்ப லேட் ஆயிருச்சு போல இருக்கு பண்டி. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்கூல் முன்னாடி கடை போடக்கூடாதுன்னு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ஸ்கூல் பஸ்ல போறவங்க தானே? ஸ்கூல் பஸ்ல போகாம இங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? மேம், நோ மேம், எங்க பர்பிள் கலர் ஸ்கூல் பஸ் இன்னும் வரவே இல்ல மேம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். வாட்? இன்னைக்கு சர்க்குலர்ல கிளியரா சொல்லியிருந்தமே ஈவினிங் எல்லாத்துக்குமே எல்லோ கலர் பஸ் தான்னு. 5 o'clock வரைக்கும் எங்கேயாவது ஸ்கூல் பஸ் வராம இருக்குமா? உங்க ஸ்கூல் பஸ்ஸை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நீ உன்னோட வண்டியை எடுத்துட்டு ஸ்கூலை காலி பண்ண போறியா, இல்லாட்டி நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா? ஐயோ, இவங்க வேற போலீஸ் அது இதுங்கிறாங்க. பசங்களா, நீங்க முதல்ல வாங்கின ஐஸ்கிரீமுக்கு பணத்தை கொடுங்க. மேடம் கோச்சுக்காதீங்க மேடம். பணத்தை வாங்கிட்டு உடனடியாக கிளம்பிடுறேன் மேடம். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? பசங்க கிட்ட ஏன் முன்னாடியே பணம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த ஐஸ்கிரீம் எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ டே சிண்டு, பிரின்சிபல் மேம் கிட்ட நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. மேம் பயங்கரமா கோவமாயிட்டாங்க. போங்க பண்டி அண்ணா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இப்பவே ஓபன் பண்ணி பிரிச்சு சாப்பிடலான்னு. சாப்பிட்டு இருந்தாலாவது இதாயிருக்கும். இப்ப பாருங்க எல்லாத்தையும் திருப்பி கேக்குறாங்க. மேடம் சாரி மேடம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது மேடம். நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இதோட இதே மாதிரி 100 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க. ச்சே, இந்த பசங்களால இன்னைக்கு நமக்கு பொழப்பே போச்சே. இனிமேல் இந்த ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது. ஐயோ போச்சு, நம்ம இன்னைக்கு நல்லா பிரின்சிபல் மேம் கிட்ட மாட்ட போறோம். வாட் இஸ் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்ககிட்ட நான் பல தடவை வார்ன் பண்ணியிருக்கேன் ஸ்கூலுக்கு யாருமே பணம் கொண்டு வரக்கூடாதுன்னு. நீங்கள் என்னடானா பணம் கொண்டு வந்ததும் இல்லாமல் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ்ஸை வேற மிஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி வீட்டுக்கு போக போறீங்க? கமான், ஆன்சர் பண்ணுங்க. மேம், எல்லோ கலர் பஸ் பர்பிள் கலர் பஸ் கன்ஃபியூஷன்ல தான் மேம் மிஸ் பண்ணிட்டோம். சாரி மேம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால உங்களுக்கு வார்னிங்கோட விடுறேன், இல்லாட்டி அவ்வளோதான். ஓகே, எல்லாரும் வாங்க, நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே? ஐயோ போச்சுடா சிண்டு, பிரின்சிபல் மேம் நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? கமான் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து ஏறுங்க வாங்க. உங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் போறேன். போச்சு, பெரியமா ஏற்கனவே பயங்கரமா திட்டுவாங்க. இப்ப பிரின்சிபல் மேம் கூடவே வீட்டுக்கு போனோம்னா பிரின்சிபல் மேம் நல்லா சொல்லி கொடுக்க போறாங்க. மேம் நான் முன்னாடியே உட்காந்துக்கிறேன் மேம். மேம், எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போய் அப்புறம் லெஃப்ட் எடுத்து அப்புறம் ஒரு ரைட் எடுத்து போகணும் மேம். மேம், எங்க வீடு வந்து பாரதி நகர் 2nd ஸ்ட்ரீட்ல இருக்கு மேம். மேம், நாங்க எல்லாரும் ஒரே ஸ்ட்ரீட்ல தான் மேம் இருக்கோம். எனக்கு வழி நல்லா தெரியும் மேம். நானே உங்களுக்கு வழி கிளியரா சொல்றேன் மேம். ஓகே, யாராவது ஒருத்தர் மட்டும் வழி சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், புரியுதா? அக்கா, என்னக்கா இது? மணி 5:30 ஆக போகுது, இன்னும் இவங்களை காணோம். ஒருவேளை ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது வச்சுட்டாங்களாக்கா? ஸ்கூல்லேருந்து மெசேஜ் கூட எதுவும் அனுப்பலையேக்கா. ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கும் அதான் மாலா, ஒன்றுமே புரியல. எந்த ஸ்கூல் பஸ்ஸுன்னு வேற தெரியல. அவங்க பஸ்ஸு வேற ஒன்று அப்போவே இந்த ரோட்டு வழியாக போச்சு. வண்டி நிற்கவும் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாமாலா? மேம் இங்கே ஸ்டாப் பண்ணுங்க மேம். நாங்க எல்லாரும் இங்க தான் மேம் இருக்கோம். அடக்கடவுளே, அக்கா நான் சொன்னேன் இல்லை, ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் தான் நினைக்கிறேன்க்கா. அதான் பிரின்சிபல் மேடமே லேட் ஆனதுனால கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க.
பிரின்சிபல் மேடம், என்னது இது? ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடலாம்ல. நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். மேம் சாரி மேம், எங்கள் அம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க. அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் மேம். அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பேசாமல் இருமா. நீங்கள் தான் நான்சியோட அம்மாவா? உங்கள் பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லைம்மா. இவங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். பசங்க கையில் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கோம்ல. அடக்கடவுளே, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களா? எங்க மேடம், உங்கள் ஸ்கூல் முன்னாடி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடையெல்லாம் போட விடலாமா? நாங்கள் எங்க மேடம் பணம் கொடுக்குறோம்? அவங்க தான் புக்குக்கு வேணும், நோட்டுக்கு வேணும்னு வாங்கிட்டு போகிறாங்க. இதை பாருங்கம்மா, நோட் புக்ஸுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க வேண்டாம். நாங்கள் எல்லாத்தையும் ஸ்கூல்லையே கொடுத்துருவோம். இதுதான் லாஸ்ட் வார்னிங். நாளையிலிருந்து இந்த மாதிரி வந்தால் நீங்கள் வேற ஸ்கூல் தான் பார்த்துக்கணும். மேம், எங்களை ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். அக்கா, என்னக்கா இது? பிரின்சிபல் மேடம் இப்படி கோவமாக பேசிட்டு போகிறாங்க. இவங்க ஸ்கூல் முன்னாடி ஏதோ விற்றா அதுக்கு நம்ம என்னக்கா பண்ண முடியும்? நீ பேசாம இருமாளா, அவங்க சொல்றதும் கரெக்டு தானே. ஸ்கூல்லையே நோட் புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த பசங்க நம்மளை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போயிட்டு ஸ்கூல் பஸ்ஸை வேற மிஸ் பண்ணா யாராவது விடுவாங்களா? எல்லாம் இந்த பசங்களை சொல்லணும். நாளையிலிருந்து அதுக்கு பணம் வேணும், இதுக்கு பணம் வேணும்னு கேட்டு பாருங்க. ₹1 கூட கொடுக்க மாட்டேன். முதல்ல உள்ள வாங்க. ஏண்டி நான்சி, உனக்கு தான் ஸ்கூல்லையே புக்ஸு நோட்டு எல்லாம் கொடுக்குறாங்களே, அப்புறம் எதுக்குடி எங்கிட்ட தனியாக ₹100 வேணும்னு இன்னைக்கு காலையில் வாங்கிட்டு போனேன்? அது சரி, அதான் பிரின்சிபல் மேடமே தெளிவாக சொல்லிட்டாங்களே. இனிமேல் பணத்தை கேட்டு பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின். இந்த வீடியோவில் யார் யார் என்னென்ன ஐஸ்கிரீம் வாங்கினாங்க, இந்த கொஷினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கணிச்சு வச்சிருங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செகண்ட் வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் இந்த வீக்குக்கான வின்னர்ஸ் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.